அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இன்னைக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இஸ் இட் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் ஆர் அ மெடிக்கல் கண்டிஷன்? இட் இஸ் போத். இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி. நம்ம வேணும்னா ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம், வேண்டாண்டா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற அது ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டயட் கல்ச்சர்ல நீங்க எந்த விதமான டயட் இஸ் பெட்டர் ஃபார் போத் மென் அண்ட் உமன்? ஒரு சஸ்டைனபிள் டயட்னு நீங்க சொல்லுங்க. சஸ்டைனபிள் டயட்னு சொல்றது பேலன்ஸ் டயட், நியூட்ரியன்ட் டென்ஸ் டயட் rather than calorific diet. Other associated conditions like hypothyroid, diabetes இந்த மாதிரி இருக்கிறது நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஓவர் வெயிட் கூட ஒன் ஆஃப் த மேஜர் ரீசனா இருக்குது. இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணா லைக் டாக்டர் கிட்ட போவேன். ஜென்ரலாவே நீங்க ஒரு 5 to 10 kilos வெயிட் லாஸ் பண்ணுங்க, நீங்க நேச்சுரலாவே கன்சீவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் they go for the shortcuts instead of going for a exercise way or diet இருக்கிறது. இது பெரிய ப்ராசஸா பார்க்குறாங்க. வெயிட் லாஸ் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் ஃபர்டிலிட்டிக்கு சேஃப்? கண்டிப்பா கிடையாது. எவ்ரிபடி டஸ் நோ தட், பட் சில பேர் they fall into the trap not knowing what to do. ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்ன்றது இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, அண்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷனா இன்னைக்கு ஐவிஎஃப் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் இது இல்லாமல் நம்மளால நேச்சுரல் வேஸே நம்மளோட ஃபர்டிலிட்டி அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் இன்னைக்கு நம்மளுக்கு ஆன்சர் பண்றது யார் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் ரிஷிவர்தினி. ஸோ ஷீ இஸ் அ நேச்சுரோபதி டாக்டர். ஸோ அவங்க கிட்டே இதை பத்திலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹலோ மேம். ஹலோ, எப்படி மேம் இருக்கீங்க? குட், நல்லா இருக்கீங்க. நான் உங்களுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் வேற நேச்சுரோபதி டாக்டர். சோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஷூர். நான் டாக்டர் ரிஷிவர்தினி. நான் பேசிக்கலி ஒரு நேச்சுரோபதி ஃபிசிஷியன். அண்ட் இப்போ ஹோலிஸ்டிக் ஃபர்டிலிட்டி அண்ட் பிரெக்னன்சி வெல்னஸ் அண்ட் நேச்சுரல் பர்த்தும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் ஓவரால் லைக் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஒரு ப்ரீடாமினண்டா ஹேண்டில் பண்றதுனால ஐ எம் வெரி வெல் நோன் ஃபார் திஸ் ஃபர்டிலிட்டி. இப்போ நீங்க நேச்சுரோபதி டாக்டர் ஹூ இஸ் டீலிங் வித் ஆல் தீஸ் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வர ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, when a couple comes to you with fertility issues, அவங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர ஐடியா ஆர் தாட்னா என்னவா மேம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மேபி we will observe the weight. பட் நேச்சுரோபதியில் அப்சர்வேஷனல் சயின்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். பார்த்த உடனே நிறைய விஷயம் we will observe first to understand their disorder. லோவர் அப்டமினல் ஒபிசிட்டி இருக்கா, இல்லை பியர் ஷேப் பாடி, ஆப்பிள் ஷேப் பாடி, அதர்வைஸ் கிராக்ட் ஹீல்ஸ், அவங்க ஹேர் எப்படி இருக்கு, they are having a lustrous ஹேரா, இல்லை நெக் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம அப்சர்வேஷனலாக பண்ணுவோம். There might be some comorbidity, அது encumbrance ன்னு சொல்லுவோம். Observational, we have it on one side and we correlate it with diagnosis. Okay. Diagnosis ன்னு வரும்போது அவங்களே ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த நம்ம பார்த்த அப்சர்வேஷனோட அவங்களோட டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியாஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இன்னைக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இஸ் இட் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் ஆர் அ மெடிக்கல் கண்டிஷன்? இட் இஸ் போத். ப்ரீடாமினன்ட்லி லைஃப் ஸ்டைல் கண்டிஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம பண்றதுனால லைக் லைஃப் ஸ்டைல்ல இம்ப்ராப்பரா இருக்கிறதுனால நிறைய கைண்ட் ஆஃப் அசோசியேட்டட் டிஸார்டர்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதைராய்டிசம். இப்போ இந்த தைராய்டு வர்றது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஓவராலா மேபி ஒரு டிகேட் போல தப்பா இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு டிஸார்டர். அது வந்ததுக்கு அப்புறம் ஃபர்டிலிட்டி இஷ்யூவும் வரும். இட் இஸ் ஐதர் வே. அண்ட் நிறைய கப்புள்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற 70% ஆஃப் த கப்புள்ஸ்க்கு இட் இஸ் ப்ரீடாமினன்ட்லி அ லைஃப் ஸ்டைல் oriented factor. Okay, when it comes to fertility issues, இது இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா நீங்க எந்த ஏஜ்ல தான் கரெக்டா இதோட இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகும், ஆர் இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் ஆர் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கும் போது தான் இதோட சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும், நீங்க எதை சொல்லுங்க? இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி. நம்ம வேணும்னா ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம், வேண்டாண்டா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகாம பார்த்துக்கலாம் அப்படின்ற அது ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஃபர்டிலிட்டி இஸ் அ ஸ்டேட் ஆஃப் அ பீயிங். நம்ம மெனார்கி ஒரு பொண்ணு இருந்த ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து they will keep their fertile stage till they become menopause. லைக் ஒரு 45, 50 வரைக்கும் அந்த ஒரு fertile stateல தான் இருப்பாங்க. So it is not about finding out what issue. They will come up with some symptoms. இந்த ஃபர்டிலிட்டியே ஒரு சிம்டம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நேச்சுரோபதியில்.
that is because they come up with irregular periods. Irregular periods conception போது ட்ரை பண்ணும்போது they don't even actually have the idea of that correct cycle duration and the correct cycle length. இதே பேசிக்கலா நம்ம வந்து ஒரு டயக்னோசிஸா எடுத்துக்கலாம். நீங்க கேட்ட ஒரு கரெக்டான ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னும் போது மேபி irregular periods in women, but men வந்து unless we go into a point of analysis we'll never find out where they are. So when it comes to irregular periods அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விதமான அவேர்னஸ் இருக்கு. So first of all, what is regular periods? ஓகே, இது நிறைய நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா ரெகுலர் பீரியட்ஸ் நினைச்சு வச்சிருந்து லைக் தே ஹேவ் ரெகுலர் பீரியட்ஸ் பட் தே திங்க் தே ஆர் irregular. அதுவும் இருக்கு. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டுக்கு 30 daysல பீரியட்ஸ் வருது, எனக்கும் 30 daysல வரணும்னு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஓவரால் 6 month பீரியட். இப்போ எனக்கு வந்து ஒரு 32 daysல பீரியட்ஸ் வருதுன்னா ஒரு 30 to 34 days அந்த சைக்கிள் டியூரேஷன்ல மந்த் ஆன் மந்த் வந்துட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு 2 days டிலே ஆகுது, ஓகே இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட் வில் கம் ஒரு 2-3 daysல. எனக்கு ப்ரொலாங்டா வரல, ஒரு 40 days ஆச்சு, இன்னும் 45 days ஆச்சு, எதனாலன்னு தெரியுமா, ஒரு சைக்கிள் அப்படி இருக்கலாம். அதுக்கு அடுத்த சைக்கிள் இட் பிகம்ஸ் ரெகுலர். அந்த சைக்கிள் லென்த் வந்து நம்ம ஒரு பீரியட்ல நம்ம irregular அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒரு பீரியட் irregular வரதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மேபி ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சா இருக்கலாம், இல்ல வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு பவர் பாயிண்ட்டை சேஸ் பண்ணி போயிருப்பாங்க, அது கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர். ஃபுட் சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், இல்ல அவங்க எக்ஸசைஸே பண்ணாம ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கலாம், இல்ல பண்ணிட்டு இருந்தவங்க ஸ்டாப் பண்ணிருந்திருக்கலாம், இல்ல ஓவர் ஈட்டிங் குள்ளார, லைக் யூனோ ஆல் த கேர்ள்ஸ் ஆஃப்டர் லைக் ஒரு 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் போகும்போது அந்த ஹாஸ்டல் டிரான்சிஷன் இருக்கும்போது அவங்களுக்கு irregularity வரும். அவ்வளோ நாள் அவங்க அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நவ் தே கோ வித் ஹாஸ்டல் ஃபுட். இந்த மாதிரி ரீசன்ஸும் இருக்கு. இதனால நமக்கு irregularityன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு 6 months பீரியடோட ஆவரேஜ் எடுத்துக்கணும். அந்த 6 months நான் வந்து ஒரு மந்த்தும் ஒரு டைம்ல நான் பீரியட்ஸ் வருது என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது தான் தட் இஸ் கால்ட் அஸ் irregular cycles. ஒரு 3 monthsல ரெக்டிஃபை ஆகலைன்னா we have to consult மேபி ஒரு நேச்சுரோபேத் ஒரு டயட்டிஷியனை ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிங் ஃபார் அ ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் வெரி குட் ஃபார் current day scenario. ஏன்னா டயக்னோசிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எதனால வரலன்னு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேன் வேணா எடுத்து பார்க்கணும். ஸோ when it comes to fertility, இன்னைக்கு இருக்க சினாரியோக்கு வந்துட்டு men or women யாருக்கு அதிகமான fertility issues வரும்? ஈக்குவல். இட் இஸ் 50%. பட் இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விமனுக்கு வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா காமிச்சு ப்ரெடிக்டபிளா தெரியறது விமனுக்கு. ஏன்னா தே ஹேவ் தி சைக்கிள்ஸ் மந்த் ஆன் மந்த்ஸ். அப்போ அது வரல அப்படின்னும் போது தே ஈஸிலி ஃபைண்ட் அவுட் ஓகே தேர் சம் ப்ராப்ளம். பட் மென்னுக்கு அதை பத்தி தெரியவே வராது. ஸோ அன்லெஸ் தே ஃபைண்ட் தெம் செல்ஃப், நான் நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது பீப்புள் ஆர் லைக் மை மென்ஸ் ஸ்பெர்ம் ஆர் ஃபைன், அவங்களே கன்சிடர் பண்ணிப்பாங்க ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபைன். அந்த கன்சிடரேஷன் ஆகுதுன்னா ஒரு 3 monthsல ஓகே எல்லாமே நார்மலா வருது, பீரியட்ஸும் ரெகுலர் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் நம்மளுக்கு கன்சீவ் ஆக முடியல? மென் ஈவன் don't even consider themselves having some kind of an issue. Okay. இப்போ அது ஈக்குவலாவே இப்போ ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு போறோம் அப்படின்னா they'll only focus on women. Yes, fertility issuesனாலே women. இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற சினாரியோ தான் அது. அது எப்போ மாறுது அப்படின்னா லைக் அது எப்போ மாறுதோ அப்பதான் வந்து we can find out there's a 50-50 possibilities of infertility for both men and women. Diagnosis something very critical, like essential. Okay, so one major cause for these fertility issues அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? One major cause, definitely no, it's a factor, it's like a collective thing தான் நம்ம சொல்ல முடியும். Maybe it is one இல்லாம ஒரு 5 சொல்லுங்க. Okay, that is possible. Okay. இப்போ இருக்கிற சினாரியோல லைஃப் ஸ்டைல் இம்ப்ராப்பரா இருக்கிறது, and that also for a decade of lifestyle. இப்போ they get into marriage around 30 years. அப்ப அந்த 10-20 yearsல இருந்து 30 years வரைக்கும் அவங்க இருந்திருக்கிற லைஃப் ஸ்டைலோட சம் அப் அதுவும் எடுத்துக்கலாம். அவங்களுடைய ஃபுட் பேட்டர்ன், லைக் யூனோ தே ஈட் ஹெல்தி பட் தே டோன்ட் கெட் இன் டு அ வெரி குட் ரொட்டீன் ஆன் லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணமா இருந்துட்டு போகுது. தேர்ட் திங் மைட் பி சம்திங் லைக் அ ஸ்ட்ரெஸ். நல்லா சாப்பிடவும் செய்யறாங்க, ஹெல்தியாகவும் எடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கமிங் இன் டு ரோல் நவடேஸ் பிகாஸ் ப்ரொடக்டிவிட்டி சேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க போத் மென். ஒரு ஹிடன் ஃபேக்டரா இருக்கு. அது ஹிடன் ஃபேக்டர் தான், பட் இட்ஸ் prominently a major factor. And genetic reasons இருக்கும், and other associated conditions like hypothyroid or diabetes. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணணும். overweight கூட one of the major reason இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து வச்சிருக்கேன். this is called as myth breaking round. so இந்த myth breaking round வந்து சில myth related to fertility and weight loss, நீங்க சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் இத பத்தி நான் சொல்றேன். இதுல எது true and எது வந்து partial true or which is definitely a myth அப்படின்றத நீங்க சொல்லுங்க. so first one வந்து intermittent fasting மட்டும் தான் is the fastest way to lose weight. No, definitely no. Okay.
That is, in fact, one of the myths which is very, very common prevalence இப்போ இருக்கிறதுல, ஓகே. but it is never true. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டயட் கல்ச்சர்ல நீங்க வந்து எந்த விதமான டயட் வந்து இஸ் பெட்டர் ஃபார் போத் மென் அண்ட் உமன், ஒரு சஸ்டைனபிள் டயட்னு நீங்க எதை சொல்றீங்க? Sustainable diet நான் சொல்றது balanced diet, nutrient dense diet rather than calorific diet. Only women's weight matters when it comes to fertility. No, because மென்னோட வெயிட்னால அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. We'll have to find that out. But Okay. not every men who are obese also does have a sperm related issue. That is also there. ஸோ மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் ஈக்குவலா Equal தான். ஓகே. When it comes to fertility issues, the scenario is common between both and men, women and men. Stress is actually connected to fertility hormones. Definitely true. ஓகே. வெயிட் லாஸ் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஷார்ட் கட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்டிலிட்டிக்கு சேஃப்? கண்டிப்பா கிடையாது. ஓகே. Everybody does know that, but வந்து சில பேர் வந்து they fall into the trap not knowing what to do. இப்போ வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணா லைக் டாக்டர் கிட்ட போவேன் ஜென்ரலாகவே, நீங்கள் வந்து ஒரு 5 to 10 kilos வெயிட் லாஸ் பண்ணுங்க, நீங்கள் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் they go for the shortcuts instead of going for a exercise way or diet இருக்கிறது. இது வந்து பெரிய ப்ராசஸாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மெடிகேஷன்ஸ்னால கண்டிப்பா ஃபர்டிலிட்டிக்கு வந்து இஷ்யூஸ் வருமா? ஸோ சைட் எஃபெக்ட்ஸும் வரும். ஓகே, டன். Side effects for மெடிகேஷன். medications, that happens. Not only fertility issues, other issues might also happen. இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்ன? ஸ்கிப்பிங் கார்ப்ஸ், டோட்டலாவே ரைஸ் ஆர் ரைஸ் ரிலேட்டட் வந்து அவாய்ட் பண்றது. இஸ் இட் a good thing or a bad thing? No, definitely not a good thing, because ovulation does need some amount of carbs. Okay. யாராவது கார்போஹைட்ரேட்டை கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணங்கன்னா ப்ளீஸ் ரன் அவே. Okay. ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய மித். இப்போ நம்ம எல்லாரும் கார்ப் கண்ட்ரோல் பண்ணிட்டு there's a point of time in the entire treatment process that we avoid carbs. Okay. But to reintroduce நம்ம அதை பண்ணுவோம். Not for everybody, but carbs are very essential for ovulation and other hormones to be on track. இப்போ ஒருத்தவங்க வந்து ஓவராலா பார்க்கும்போது அவங்க ஒபீஸா இல்ல, பட் அவங்களுக்கு இந்த பெல்லி ஃபேட் மட்டும் இருந்தா அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வருமா? கண்டிப்பா இருக்கும், because adiposity is one of the main reason for a lot of prevalent fertility issue nowadays. இது வந்து ஓவிலேஷன்லேருந்து reproductive hormones வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகே. Just by research studies proves that 5 centimeter reduction of the belly fat can improve their fertility for 70 to 75% in studies சொல்லுது. women during their periods அந்த பெயின் வந்து டாலரேட் பண்ண முடியாம they drink the soda. சோ இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கிறதுனால ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து வரும். ஆக்சுவலி அந்த சோடா எடுத்துக்கிறதுனால இஷ்யூ வராது, பட் overall what they do. So soda is not the main concept here, one of the factors நம்ம எடுத்துக்கலாம். But why that pain happens in the first place, ஓகே. அதுதான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். But soda is not the right thing to address the pain. Once you lose weight, your fertility problems are permanently solved. Not right, because even leaner people does have fertility issue. ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நேச்சுரோபதி டாக்டர். ஸோ when it comes to fertility issues, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன் ப்ரிவலண்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா IVF சொல்றாங்க. Correct. ஸோ when it comes to IVF, how do you see these treatments? For IVF or IUI, any kind of treatment with artificial reproductive technique, I don't take them as a ஒரு தப்பாவே நான் கன்சிடர் பண்ணல. It is one of the mechanisms or scientific advancement that is like almost giving like as a boon or a blessing for most of the couples out there. கண்டிப்பா. நம்ம ப்ரொசீஜரை தப்பா பார்க்காம வாட் இஸ் வித்இன் அஸ், லைக் நம்ம அந்த ப்ரொசீஜருக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு அளவு ப்ரிப்பேர்டா இருக்கும்ன்றது தான் என்னோட கொஸ்டின். ஓகே. ஸோ nowadays couples are like they just directly go into the IVF process without changing anything they've been doing on a regular basis. சேஞ்சஸ் எதுவும் எதுவுமே மாத்திக்காம டைரக்டா நான் போயிட்டு ஒரு மெடிசன் எடுக்கும்போது நான் சைடு எஃபெக்ட் குள்ளாரையும் போறேன். அந்த சைடு எஃபெக்ட் வராம என்னால தடுக்கவும் முடியல. And ultimately I'm failing in the treatment procedure also. ஓகே. So the procedure is common for everybody. அது ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுது, இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணல அப்படின்னா where we have to look in is our own basic health.